அந்த 50 சென்ட் கரும்பு வந்து நான் வந்து கரும்பால் கரைச்சி 2.5 லட்சம் ரூபா சம்பாரிச்சு வெறும் 10 ரூபாய்க்கு கரும்பால். சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினதுக்கு உங்களுக்கு தான் என்னால் வாங்கி தர முடியல. நம்ம குட்டி தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஹாப்பி. ஓகே பாய். எத்தனை படிக்கிறீங்க? 5ஆவது படிக்கிறீங்களா? சூப்பருங்க மக்கள். சில்வர் ப்ளே பட்டனை எங்கள் ஊர் விளக்கேற்றி வித்தகநாதர் ஐயங்கோவிலில் வச்சு எடே பேக் சைடு இல்லை பேக் சைடு இல்லை 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 இது இது எடு அதே எடு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழனி டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, சக்ஸஸ் வேறு லெவலு. நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. நான் நினச்சேன் அது கடைசி வரைக்கும் நம்ம வாங்க மாட்டோம்னு நினச்சேன். அதுக்கு வேறுங்க கஸ்டம்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்டாங்க. நான் 2-3 டைம் பேன் கார்டு அமுச்சு விட்டேன். அப்புறம் கடைசியில் நானே விட்டுட்டேன். சரி வந்தால் வருது போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு மாமா சொன்னார், மாப்பிள்ள நம்மளுக்கு வரோன்னு இருக்கிறது கம்பல்சரி, நம்மளை வந்தே தீரும் மாப்பிள்ள அப்படின்னாரு. அதே மணிக்கு எனக்கு திடீர்னு எங்கள் ஊர் வெள்ளகோவிலிருந்து ஃபோன் பண்ணிங்க. பார்சல் சர்வீஸ் அமெரிக்காவிலேருந்து யூபிஎஸ் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு, இவங்களுக்கு வேறு கொரியருங்க, அங்கேருந்து நீங்கள் வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னோடனே சரி ரைட், ரொம்ப சந்தோஷமாக போச்சு. 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா நம்ம கைக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்குதுங்க. சாதிச்சிட்டோம், வேறு லெவலு. யூடியூப்லேருந்து ஒரு அவார்டு வாங்கியாச்சு. செம்ம சொல்ல வார்த்தை இல்லை. சிறாங்க மக்கள்ஸ் போயிட்டு வாங்கி வந்துடலாமா? மக்கள் அவார்டு வாங்க போகிற வழியில் ஒரு ஐயா கரும்பால் ஜம்முன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வாங்கி கும்முன்னு குடிச்சிட்டு போயிடலாம். அது மாதிரி நல்லா சீவிங்க. அந்த தோலோடு அரைக்காம, ஆக்சுவலாக தோலோடு அரைச்சாதான் சத்து. பட் இருந்தால் அது மாதிரி சீவி அரைச்சா பால் வந்து நல்லா தெளிவாக இருக்குன்னு வைங்களேன். ரைட், ஓகே ஐயா. ஒரு டம்ளர் எவ்வளோங்க ஐயா? ஒரு டம்ளர் எவ்வளோங்க? ஒரு டம்ளர் கொடுங்க. பாருங்க மக்கள், இன்ஸ்டண்ட்டாக அரசங்காட்டி பால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா கண்ணாடி மாதிரி. வாங்க மக்கள், கரும்பால் குடிக்கலாம். இதுக்கு மேலே கோடைகால் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கரும்பால், இளநீ, தர்பூசணி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இந்த கெமிக்கல் கலந்த பானத்தையெல்லாம் அதிகமாக குடிக்காதீங்க. இந்த மாதிரி கம்மங்கூழ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வியாபாரமாக இருக்கும், நம்மளுக்கு உடல் ஹெல்த்தியாக இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் ஐயா அப்போதைக்கே போட்டு குடிக்கணும். அதான் ஆக்சுவலாக கரும்பால் பொறுத்த வரைக்கும் அரைச்சி வச்சு வாங்கி குடிக்கிறோட அப்போதைக்கே போட்டு வாங்கி குடிச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. கலர் இந்த கலர் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்ன மைனஸ் அப்படின்னா, கரும்பாலை பொறுத்த வரைக்கும் அரைச்சி வச்ச 2 நிமிஷத்துலேயே வித்தின் செகண்ட்ல வந்து கருப்பு கலர் மாதிரி இருக்கும். அதை உடனே நம்ம பழைய பால்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நானும் கரும்பால் கடை வச்சிருந்தவன். எங்கள் சொந்த காட்டு கரும்பை வந்து உள்ளே போட்டு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் மக்களுக்கு. வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவன். ஆனால் இதை விட டம்ளர் சின்ன டம்ளர் தான் 210 ml தான். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 20 ரூபாய்க்கு பரவாயில்ல ஒர்த்து. ஏன்னா அவங்க வந்து வாங்கி தான் கம்பல்சரி அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சொந்த காட்டு கரும்பியை வெட்டி ஒரு 50 சென்ட் கரும்பியை ஃபுல்லாக அரைச்சி கரும்பால் வியாபாரம் பண்ணேன். அந்த 50 சென்ட்டை வந்து நம்ம மில்லுக்கு கரும்பு சர்க்கரைக்கு வெட்டியிருந்தோம்னு வைங்க, ஒரு 30,000 இருக்கும். ஆனால் அந்த 50 சென்ட் கரும்பு வந்து நான் வந்து கரும்பால் கரைச்சி 2.5 லட்சம் ரூபா சம்பாரிச்சு வெறும் 10 ரூபாய்க்கு கரும்பால் விற்று. அப்போ யோசிச்சு பாருங்க, மில்லுக்காரங்க அந்த சர்க்கரையில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். சொன்னாலும் இந்த மாதிரி கரும்பால் வாங்கி கொடுங்க மக்கள், ரொம்ப நல்லது. அப்போல்லாம் இதே கூத்தாக தான் இருக்கும். வருவாங்க அப்போ தான் அரைச்சி வச்சுருப்போம். இல்லை புதுசாக அரை ஃப்ரெஷ்ஷாக அரை அப்படிம்பாங்க. அப்போ அரைச்சி வச்ச பால் என்ன பண்ணுறது, அது வேஸ்ட்டாக தானே போகும். அடங்கப்பா, நான் அந்த தொழிலில் சம்பாரிச்சது அதிகம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டது அதிகங்க. ரொம்ப அதில் இதாக இருக்கும். சில கஸ்டமர் வந்தால் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, வேறு மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் டெய்லி ஒரு 2-3 கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறது இடக்கு முடக்காவே வருவாங்க. அவங்க சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். ஒருத்தர் இஞ்சி பூண்டு வைக்க வேணாமாங்க, ஒருத்தர் அதிகமாக வைப்பாங்க. நான் வந்து எதுவும் கணக்காக வைப்பாங்க. அதாவது அந்த எலுமிச்சங்காயினுடைய அந்த ஸ்மெல் மட்டும் தான் இருக்குமே தவிர டேஸ்ட் வராது. இஞ்சியினுடைய காரம் இருக்காது, சும்மா லைட்டாக டேஸ்ட் மட்டும் இருக்கும். என்னமாங்க எதுவுமே வைக்காம பிளைனாக அரைச்சி கொடுப்பாங்க. இதை நீங்கள் குடிச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது அப்படிமா. அப்புறம் கடைசியில் வாங்கி குடிச்சிட்டு ஆமாம் தம்பி நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த தொழில் நான் பட்ட கஷ்டம். அதெல்லாம் ரோட்டு மேலே கடை போட்டுக்கிட்டு ஒரு 4-5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேனுங்க. ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் இருந்துச்சு அதில். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு வெள்ளகோவில். ஃபைனலி நம்ம வாங்கிட்டோம் நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டனுங்க. அதை பாருங்க, யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொரியர் சர்வீஸில் இருந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து ஏபிடி கொரியர் சர்வீஸ் இருக்குல்லங்க. ஆமாங்கண்ணா, இன்னொரு அது ஃபோன் நம்பர் கேட்டாருங்களா, அது வந்து என்னுடைய வேறு நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பர்சனல் நம்பரில் தான் எங்கிட்ட பேசிட்டு இருந்தார், அதனால் அப்புறம் அந்த நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட், ஓகேங்க மக்கள்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏபிடி, இந்தியாவில் இது ஃபுல்லாக இருக்கான்னு தெரில, வெள்ளத்தில் எங்கள் ஊர் வெள்ளகோயில் இருக்குதுங்க. இவங்களோட அப்படியே 2 பேரும் அன்கோ பண்ணி ஏதோ அவங்க அங்கேருந்து இவங்க மூலிமா நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜில் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். பட் நம்ம தான் இங்கே வந்து வாங்கிட்டு போகணும் போல். நான் அட்ரஸ் வீட்டு அட்ரஸும் கொடுத்துருந்தேன், பட் அங்கே வராது போல். நான் இப்போ ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு வெள்ளவேலேருந்து வாங்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வருதுங்க. ரைட், ஓகே, சூப்பரு. வாங்க வீட்டுக்கு போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். செம்மல்ல, நினச்சி கூட பார்க்கலிங்க நான் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவேன் அப்படின்னு. பட் நினச்சேன்
நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் அவ்வளோக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் நம்ம கையில் கிடச்சிருச்சு. ஓகே, வேறு லெவல். தேங்க்ஸ் காட். ஓம் நம சிவாய சிவாய நமக. அதுவும் பாருங்க சார், ஏங்க இன்னும் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குதுங்க. அனுமார் வந்து சஞ்சீவி மலை தூக்கிட்டு வர மாதிரி இவங்களுடைய சிம்பிள். பேக் கேமரா காமிக்கிட்டா இங்கே பாருங்களேன். அனுமார் வந்து சஞ்சீவி மலை தூக்கிட்டு வர மாதிரி இவங்களோட ஏபிடி கொரியர் சர்வீஸினுடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா லோகோவே அதுதான். அனுமாரே நம்மளுக்கு தூக்கிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குதுங்க. இப்போ வேறு லெவலுங்க. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள் இருக்கிறோமா, அதனால் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இதை பாருங்க, இவங்களுடைய எல்லா இதுவுமே வந்து அந்த அனுமார் மலை தூக்கிட்டு வர மாதிரி தான் இவங்களுடைய லோகோவே அதுதான், ஏபிடியினுடைய இது. சூப்பரில். A few moments later. மக்கள்ஸ், அடுத்துங்க நம்ம தம்பி வந்துங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் லிஃப்ட் கேட்டார். குறுக்காட்டினார். அப்புறம் நின்ன உடனே இதை வந்து முன்னாடி டேங்கரில் வச்சு ஓட்டிக்கிட்டு வந்தேன்னா, அப்புறம் எங்கண்ணா வாங்கினீங்க, இது என்ன யூடியூப் ப்ளே பட்டன் தானே அப்படின்னாப்பலையா. நான் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா பையனை, எத்தனை படிக்கிற நீங்கள்? 5th. 5ஆவது படிக்கிற. பேர் என்ன? நகுல். நகுலுங்க 5ஆவது படிக்கிறாப்பிள்ளைங்க. யூடியூப் ப்ளே பட்டனானா அப்படின்னாப்பல. அப்புறம் எனக்கு ஆச்சரியம் போச்சு. என்னடா தம்பி பார்க்க கூட சும்மா வெளியே பாக்ஸ் பார்த்துட்டு ப்ளே பட்டானு கேட்குறாப்புல. அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தான் கேட்டேன், தம்பி உனக்கு ப்ளே பட்டன் தெரியுமா அப்படின்னா. தெரியும்னா, ஏகப்பட்ட வீடியோவில் பார்த்துருக்கேன்ல அப்படின்னா. ரைட்டரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி போச்சுங்க. அப்புறம் கை கொடுங்கன்னா வாழ்த்து சொல்கிற அப்படின்னா நான் கொடுக்கவே இல்லை. நான் இருங்க சொல்கிறேன் வாழ்த்து. அவன் தான் சொன்னியா கை கொடுனா வாழ்த்து சொல்கிற அப்படின்னா. வண்டி ஓட்டிட்டு இருந்தா இருந்தப்படி நிறுத்தி அப்புறம் வாழ்த்து சொல்லிக்கலாம்டா அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து அங்கே பார்சல் சர்வீஸ் நம்ம வாங்கும்போது ஹனுமார் டச்சிங்காக இருந்துச்சா. தம்பி வந்து கரெக்டாக இந்த இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, அப்படியே இங்கிட்டு பாருங்க, வேலாயுத சாமி புஷ்பகிரி வேலாயுத சாமி திருக்கோயில்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே இருக்குதுங்க. கரெக்டாக இந்த இடத்துல தம்பி இறங்குறாப்புல. இந்த இடத்துல தம்பி வந்து சின்ன பையனாக இருக்காட்டி எனக்கு அந்த முருகனுடைய அந்த ஒரு டச்சிங்காக இருக்குது. முருகனே வந்து நமக்கு வார்த்தை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரைட், ஓகே மக்கள், நம்ம தம்பிக்கு நம்ம ப்ளே பட்டன் வாங்கின விதமாக ஏதோ ஒன்று நல்லா வாங்கி கொடுத்துட்டு, கடை தான் வருங்க பக்கத்தில் தான் இருக்குது மளிகை கடை, போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டுங்க. அப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாம். முடிஞ்சால் அந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி கோயிலுக்கு கூட போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிடலாம். ரைட்டாக வாங்க பார்க்கலாம். ஓகே மக்கள், வாங்க. சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினதுக்கு உங்களுக்கு தான் என்னால் வாங்கி தர முடியல. நம்ம குட்டி தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஹாப்பி. ஓகே பாய். எத்தனை படிக்கிறீங்க? 5ஆவது படிக்கிறீங்களா? சரி, நல்லா படிக்கணும். சரி பாய். எங்கள் வீடு இருக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தியா? சரி பாய். ஓகே தாங்க. சரி வாங்க மக்கள், அப்படியே இங்கே வாருங்க. அந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி திருக்கோயில் இருக்குது பார்த்தீங்களா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கோயில் இங்கே தான் உள்ளே போகணுமா? அது எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரமா? ஓகே. இந்த ரோடு என்ன ரோடுனா மக்கள்ஸ், முத்தூர்லேருந்து வெள்ளக்கோவில் போகிற ரோடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த நாட்டாங்கோயில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் என்ன தம்பி? நாட்டாங்கோயில் இருக்குல்ல, அந்த ஊருக்கு பேர் என்ன? மாந்தபுரங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோடு அப்படின்னா, முத்தூர் டு வெள்ளக்கோவில் ரோடுங்க. அந்த ரோட்டில் வந்து மாந்தபுரம், அந்த நாட்டாங்கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடியே இந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி கோயில் இருக்குது. இந்த கோயிலை கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. சரி, அவங்களும் போயிட்டு போயிடலாம். சரி வரணும் தம்பி, பாய். மக்கள், அந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி கோயிலுக்கு போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். சிங்கிள் ரோடு தான். ஆனால் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. தம்பி நிறுத்தி சொன்னால் தெரியுங்களா, இன்னொரு டைம் கூட நிறுத்தி நான் ஃப்ரெண்டு கேமரா சொல்கிறேன், அது எக்ஸ்பிரஷனோட சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தம்பி சொன்ன அந்த வார்த்தை. கோயிலுக்கு போயிட்டு, முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்க்கலாம். இங்கே வாருங்களேன், போகிற வழியில் இது வந்து வேலி இருக்குமில்லங்க. இந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு பதிலாக கம்பு வேலி போடுறதுக்கு பதிலாக இங்கே பாருங்க, இயற்கையான வேலிங்க. செம்மல்ல எவ்வளோ தூரங்க. ஆக்சுவலாக பின்னாடி அங்கே நான் எடுக்கல, தெரியுதா? அப்பா செம்மாங்க, சூப்பராக வேலி அடைச்சிருக்கிறாங்கங்க. ஏங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த குருவிகள்லாம் இருக்குல்லங்க, அதுக்கெல்லாம் கூடு கட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். இயற்கை வேலிங்க அது, செம்மல்ல. இப்போ தான் எல்லோரும் கம்பி வேலி போட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பருங்க. அடங்க அப்பா, என்னங்க அது போய்கிட்டே இருக்குது. இவர் பாருங்க, தோட்டத்துக்காரர் கிரேட் இல்லை. இதை பாருங்க, நம்ம கோயில் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறதா பாருங்க. இதுதான் இந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி கோயிலுங்க. இங்கே பாருங்க, அந்த வேலி பாருங்க எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். அப்படியே எங்கள் அப்பா கோயிலை வாங்க, அப்படியே ஒரு பேக் இதை பாருங்களேன். பார்த்தீங்களா, ஒரு குன்றுகள் தோறும் குமரன் இருப்பான் இருக்கிறாரு. வாங்க போய் பார்த்துடலாம். ஃபைனலி ரீச்டு அந்த புஷ்பகிரி வேலாயுதசாமி திருக்கோயிலுங்க. வெளியே வந்து பிள்ளையார் இருக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி போட்டு ஒரு அரச மரம் அங்கே இருக்குதுங்க. எல்லாமே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னார் தெரியுங்களா, அந்த லட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அண்ணா ரொம்ப சந்தோஷம்னா, ஹாப்பினா எங்கள் வீட்டில் கொண்டே கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாரு. எனக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது பாருங்க, ஏன்னாது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா தம்பி இப்படி எல்லாத்தையும் ஒரு அர்த்தத்தை இப்படியெல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னா. அது எப்படின்னா, இப்போ நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேணால் ஆன்மீக சைடு இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை கேட்டு பாருங்கள். இப்போ என் மாப்பிள்ளை பிரதீப் இருக்காங்களா, அவனு இந்த மாதிரி தான் எடுத்துக்குவான். ஆடிட்டர் என் ஃப்ரெண்டு இன்னொரு அவனு மாப்பிள்ளை தான், எனக்கு ஆடிட்டர் கவின்னு சொல்லிட்டு
அவனும் அதே மாதிரி தான். இப்போ என்ன தெரியுங்களா, இப்போ நான் வந்து திடீர்னு எனக்கு சிவனோட நினப்பு வரும். திடீர்னு இப்போ ரோட்டில் பார்த்தா அப்படின்னா ஆட்டோவோட பேர் வந்து சிவன் எழுதி வரும். திடீர்னு வந்து சக்தி ஏதோ ஒரு நினப்பில் வந்து சாமி பேர், இப்போ ஒரு பெண் சாமி பற்றி நினச்சின்னு சரின்னு பார்த்தா ஓம் சக்தின்னு வரும். இதெல்லாம் வந்து சத்தியமாக இதெல்லாம் நல்லா, அதெல்லாம் எப்படி அது சொல்ல முடியாதுங்க, உணரத்தாங்க முடியும். நீங்களாம் நினச்சிக்கலாம் அது பைத்தியக்காரத்தன மக்கள் நினச்சிக்கலாம். பட் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படின்னா அது வந்து வேறு லெவல் டச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்குதுங்க. அந்த மேனிக்கே இப்போ அந்த தம்பி வந்து வந்த உடனே, வண்டியில் ஏறி வந்த உடனே முருகனே வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் கொண்டு வந்து ஜம்முன்னு வாங்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, அந்த வேலி பாருங்கள், கிட்டத்தட்ட அடிக்கும் தலைக்கும். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும் போல். மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி கேட்டாலும் ஒரு 500-600 மீட்ரு, 700 மீட்ரு வருங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே அதை வருங்க. கிழுவு மரம் இருக்கலாங்க, அந்த மரத்தை வச்சு வேலி அடிச்சிருக்காங்க. கம்பி வேலி போடாமல், காம்பவுண்டு கட்டாமல் கூட செலவு அதிகமாகும். கம்பி வேலி போடாமல் இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வேலி போட்டால் என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா, குருவிகள் எல்லாம் கூடு கட்டுறதுக்கு ஏதுவாக இருக்குங்க. சரிங்களா, கம்பி வேலி போட்டங்காட்டி என்னாச்சுன்னா பல குருவி இனங்கள் அழிஞ்சு போச்சு. இதை பாருங்க, இன்னும் கூட வேலி பாருங்களேன், இன்னும் வேலி இதுக்குள்ளே போகுதுங்க. இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் உள்ளே போகுது செம்மல்ல. இதையெல்லாம் நம்ம பின்பற்றணுங்க. அந்த காலத்தில் தாங்க நம்ம மனுஷங்க வந்து இயற்கைக்கு எதிராக இல்லாமல் இயற்கைக்கு ஆதரவாக தாங்க அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். இப்போ தான் எல்லாமே மாறி போச்சுங்க. சரி, ஓகே மக்கள், ஓகே, எல்லாம் அவன் செயல். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், என்றைக்கோ வேண்டிய சில்வர் ப்ளே பட்டேன், எத்தனை அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம கையில் கிடச்சி. ஐயோ போங்க, என்னமோ தெரியல. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இன்னொன்று யோசிச்சு பார்த்துருப்பீங்க, என்னப்பா சில்வர் ப்ளே பட்டன் வந்தோடனே பெருசாக ஆர்வமெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க. ஒரு 45,000 பணத்தை இழந்த இந்த பிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு பிஎஸ்கெச்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் பணத்தை போட்டு நான் ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அதில் ஒரு 40,000 இழந்ததை சொன்னால அந்த வருத்தத்தில் தான் இருந்த அந்த வீடியோவை இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணணுங்க. இன்றைக்கி என்ன கிழமை, என்ன கிழமைன்னு மறந்து போச்சுங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனுடைய நாள் தானே. ஒரே சரிங்க, அது நான் யோசிக்கிறேன், டச்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒரே ஸ்பாட் வரேங்க, செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். ஒரே சரிங்க, ஆமாங்க, பிப்ரவரி 6 செவ்வாய்க்கிழமை. சில்வர் ப்ளே பட்டனு புஷ்பகிரி வேலாயசாமி கோயிலுக்கு தான் மொதல் எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பிரதோஷங்க, நாளான்னைக்கு மாத சிவராத்திரி, அடுத்த நாள் வந்து அமாவாசை. நாளையிலேருந்து 3 நாள் நல்ல நாள். நாளைக்கு நான் பிரதோஷத்தில் வந்து சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வேலாயசாமி அழைத்து விட்டார். எல்லாம் அவன் செயல். சிவாய நமக, ஓம் நமச்சிவாய் சிவ ஓம் முருகோம் சரணோவ தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போச்சு. சரி வாங்க ஆரம்பிக்கலாம் தரிசனத்தை. ஓகே மக்கள், வாங்க கொண்டு போய் சில்வர் ப்ளே பட்டனை பிள்ளையார்ட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பனே ஆண்டவா, பிள்ளையார்கிட்டீங்க, சூப்பரு. மென்மேலும் நம்ம சேனல் வளரணும் அப்பனே ஆண்டவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விளையாட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம ப்ளே பட்டன் எங்கே பயணம் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு அரச மரத்துக்கு பயணம் பண்ண போகுதுங்க. இதை பாருங்க, இந்த அரச மரத்து மேலே சிவன் அம்பாளுடைய ஒரு சிலை வடிச்சிருக்காங்க. இங்கே கொண்டு போய் இதை பாருங்கள், சிவன் அம்பாள். அப்பா இங்கே வச்சுக்குமா. ஓகே, அடுத்து இங்கே பயணம் பண்ணி வந்துருச்சு, கும்பிட்டுங்க. இறைவா, எல்லாம் ஒரே மரம் தான், ஒரே ஒரு அரச மரம் தான். சூப்பருங்க. அதை பாருங்கள், அப்படி காட்டுறோம் பாருங்கள். எங்கே அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து இந்த அரச மரத்துக்கடி வரணும்னு இருக்குது. ஓகேங்க, எல்லாத்தையும் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சாமி, அதுக்கடுத்து அங்கே வந்து இடும்பன் சன்னதிங்க. அப்புறம் முருகன் கோயிலில் இடும்பன் சன்னதி இருக்கு மேலேங்க. இது ஏறி போனோம் அப்படின்னா மேலே போயிடலாம். நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறேன். சரி ஓகேங்க மக்கள், வாங்க படியேறி மேலே போகலாம். படியேறி வாரேன் ஐயா முருகையா. சின்ன ஒரு இதானுங்க, புஷ்பகிரி வேலாயசாமிங்கிறது சின்ன கோவில் தான். ஆனால் பாருங்களேன், நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பேக் கேமராவில் காமிக்கிட்டா இதை பாருங்கள், இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா எத்தனை செடி, கொய்யாக்காய் செடி, நிறைய பூச்செடி, செம்பருத்தி செடி, அரளிச்செடி, மல்லிகைப்பூச்செடி எல்லாமே இருக்குது. இது கொடிமரம். பின்னாடி அந்த சூரியன் இருக்கிறதுக்கும் கோவில் அமைக்க இருக்கிறதுக்கும் பட்டகாசமாக இருக்குது. ஐயர் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க உள்ளே போகலாம். வாவ், அவார்டு வாங்கிட்டு இங்கே வந்து புஷ்பகிரி வேலாயசாமிக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணுன்னு இருக்குது. செம்மங்க, அவார்டு எடுத்துகிட்டு வந்ததாரு அனுமார் எடுத்துகிட்டு வந்தது. சூப்பரில். சரி வாங்க அப்படியே போல, வாங்க சுற்றி வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், எல்லா பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் மயில் டீ வச்சாச்சு. உள்ளே வந்து புஷ்பகிரி வேலாயுதசாமி இருக்கிறாருங்க. ஐயங்கிட்டையும் கொண்டே வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், செம்மங்க, அப்படியே ஒரு ஃபோட்டோவே எடுத்துக்கலான் இருக்குது. இங்கே புஷ்பகிரின்னு ஏன் பேர் வந்துச்சு எல்லாமே வந்து இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து இங்கே பாருங்கள், தட்டு வலி பூ வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம சில்வர் ப்ளே பட்டனை வந்து வச்சு ஐயர் கொண்டாந்தாருங்க. இங்கே பூக்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சரிங்களா, சரி ஓகே, எல்லாத்தையும் உங்களுக்கு அங்கே வெளியே போய் உட்காந்து நிதானமாக சொல்கிறேன். இந்த இடத்துக்கு பேர், இந்த மலைக்கு பேர் ஏன் வந்து குன்று, இந்த இடத்துக்கு பேர் ஏன் வந்து புஷ்பகிரின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா, இங்கே வந்து வள்ளி இருக்காங்க இல்லைங்க, வள்ளி வந்துங்க
முருகப்பெருமான புஷ்பங்கள்னால் பூ சரிங்களா, பூக்களால் நிறைய பூக்களை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணதுனால, முருகனை வணங்கினதுனால இந்த இடத்துக்கு பேர் புஷ்பகிரின்னு சொல்லி இருந்திருக்குதுங்க. முதல்ல வந்து கோவில் வந்து சின்ன கோவிலாக இருந்ததுங்களாமா, அதுக்கப்புறம் வந்து நல்லா பில்ட் பண்ணி பெருசாக பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த புஷ்பகிரிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க, அரளிப்பூவு, எல்லா பூவுமே, வெள்ளை அரளி, அதுக்கப்புறம் இந்த இட்லி பூவு, இங்கே கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பூ மரம் தானுங்க. மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி, அந்த மாதிரி நிறையா பூக்கள் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கையில் வந்து ஒரு இது கொண்டாந்து கொடுக்குறனா கூட பூக்களை தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூக்கள் தான் இங்கே வந்து பிரசாதமே அப்படின்னு சொல்லலாம். செம்மங்க. அந்த பையனே உண்மையுமா அந்த குட்டி பையன் தான் முருகன் தான் எங்கள் கூப்பிட்டு வந்துருக்கிறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, வேறு லெவலு வைப்பு. சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்று இரவு பூரிங்க. நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்தங்காட்டி ஒரு செலிப்ரேஷனு. இங்கே பாருங்களா, புதுசுன்னு பெரிய இருக்குது. திரிப்படு பல்லவி செம்மப்பா, நல்ல பெரிய நல்லா இதாகி வருது. சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க, நிறைய சுற்றி வச்சுருக்காப்புல. அவன் எடுத்து போட்டு பார்ப்போமா? சூப்பர். இப்போ போடுவாப்பா, புஷ்ஷுன்னு வருதானு பார்ப்போம். எந்திரிக்குமா? எந்திரிச்சிருச்சு. சூப்பருங்க. சூப்பரு. குழம்பு பூரி மசாலா என்னது இது? ஓகே. சூப்பர். டயர்டாக இருக்குதுங்க, அதனால் சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் இங்கே சாப்பிட்டு காமிச்சிட்டு வெளியே வைப்ப வந்து நானும் தவனு கூட்டி விட்டுக்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட்றோம். தவனு குட்டி போய் சுட்டு வச்சுருக்கா பல்லவி. செம்மையாக இருக்குது தெரியுமா, அழகாக பிஞ்சு வருது. சூப்பர். தி நெக்ஸ்ட் டே மக்கள், அடுத்த நாள் சாயந்தரங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் வந்து பிரிக்கலைங்க. இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சாயந்தரம் எங்கள் ஊர் விளக்கேற்றி வித்தகநாதர் கோயிலுக்கு போக போகிறோம். யாருன்னா நான், அம்மா, தவனு, அப்பா. பல்லை கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுனால பல்லை வரலைங்க. நாங்கள் 4 பேரும் போக போகிறோம். போயிட்டு வந்துட்டு அங்கே சிவன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டாந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து பூஜை வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த சில்வர் ப்ளே பட்டனை பிரித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பல்லவி போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? போலாமா? தவனு போலாமா? போலாம். ஐயர் இல்லைங்க, இன்னொருத்தர் இருக்காரு. ஐயா உள்ள வச்சு எடுத்து கொடுங்க. உள்ள வச்சிருங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். சாமி கொண்டே வைங்க. சூப்பருங்க மக்கள். சில்வர் ப்ளே பட்டனை எங்கள் ஊர் விளக்கேற்றி வித்தகநாதர் ஐயங்கோவிலில் வச்சு அப்புறம் தான் எடுக்கிறோம். சரியா? செம்மல்ல. நேற்று முருகன்கிட்ட, இன்றைக்கி வந்து எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அப்பன் சிவபெருமான்கிட்ட. ஆக்சுவலாக நாங்கள் வரதுக்குள்ளே பிரதோஷ பூசை முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு அப்பவும் தெரியும், லேட்டாக தான் நாங்கள் வந்தோம். ஒன்றும் தப்பு இல்லை. உள்ள கொண்டே சாமி வச்சு இப்போ கொஞ்சம் திருப்தி. அப்போலையா கூட கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்கேன். இப்போ ஜாலியாக வெடி எடுத்துகிட்டு பொறுமையாக சாமி பார்த்துட்டு ஐயனை பார்த்துட்டு போகலாமுங்க. கூட்டம் இருக்காது. சாமி மக்கள், அடுத்து பாருங்கள், என் பங்காளி அப்படியே ஒரு பூவோட விழுந்துருச்சு. பூ அங்கேயே விழுந்துருச்சு. சரி, ரைட், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே எடுத்து அம்பாள்கிட்ட வச்சு பெருமாள்கிட்ட வச்சு கொடுத்துருங்க. பெருமாள்கிட்ட. ஆமாம். மக்கள், அடுத்துங்க விமலாம்பிகைங்க. வித்தகநாதர் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விமலாம்பிகை. சூப்பர். அடுத்து பெருமாள்கிட்ட. இன்னும் இல்லைங்க, ஓப்பன் பண்ணல. சில்வருங்க. ஓகேங்க, ஆசை தீர்ந்ததுங்க. எல்லா சாமியும் வச்சு எடுத்தாச்சுங்க. மக்கள் இங்கே பாருங்க, சில்வர் ப்ளே பட்டன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெங்கடாச்சலம் போயிட்டே இருக்குது. அப்படியே கும்பிட்டுக்குங்க. சரி, ஓகே மக்கள், ஆசை தீர்ந்ததுங்க. அப்படியே பூ அப்படியே மேலே வச்சுருங்க. ஓகே, நன்றி. ஓகே, சரி, ஓகே மக்கள், வாங்க வீடு கொண்டு போய் எல்லோரும் ஓப்பன் பண்ணிடலாம். பல்லையோட சேர்த்து ஓப்பன் பண்ணிடலாம். நான் சாயம் போடுங்க மக்கள். அடுத்து பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து தேவம் போட்டுங்க. கோயிலேருந்து கொண்டு வந்த பழம், அப்புறம் நான் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா வில்வக்காய் இருக்கலாம். வில்வக்காயிலே விலங்கியமாக வச்சுருக்கேன். அப்புறம் எல்லாமே இது பண்ணிங்க. எங்கள் வித்தகநாதர் விளக்கேற்றி வித்தகநாதர் போட்டோங்க. எல்லாம் ஜம்முன்னு தெய்வம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்க. ஓகே, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாமி கிட்டி வச்சு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஏய் சாமி பார்த்து. ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாமா?
ரைட். வாங்க மக்கள், ஃபேமிலியோட அன்பாக்சிங் பண்ணுறோம் சில்வர் ப்ளே பட்டனை. அது நேற்று வாங்கி இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன்னா பாருங்கள். வேறு லெவலு. இப்போல்லாம் பொறுமை வந்துருச்சுங்க. முன்னையாக இருந்தாலும் எனக்கு பொறுமை இருக்காது. அப்படியே அந்த இதை மட்டும் உருவு நைஸாக பண்ணு. எடே பேக் சைடு இல்லை, பேக் சைடு இல்லை இல்லை இல்லை, இது இது எடு அதே எடு. மக்கள் பாருங்க, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக K7 அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்டர் டு K7 ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். வாவ், நான் பாருங்க, எடுங்க கையில் எடுங்க. சில்வர் ப்ளே பட்டனுங்க, சூப்பர், செம 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 செம. எப்படி கவர் ஓப்பன் பண்ணு. அப்பா அங்க பாருங்க எப்படி மின்னுதுன்னு நான் தெரியும் பாருங்க. அப்பா எப்படி ஒளிமயமான எதிர்காலம் தெரியுதா? சூப்பருங்க மக்கள், அப்படியே பாருங்க, ஜூம் பண்ற பாருங்க. யூடியூப்பு K7 சூப்பருங்க, வேற லெவலு. சந்தோஷமா? சரி, ஓகே மக்கள், ஹாப்பிங்க. குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் பிடிச்சாச்சு. நீ பிடிச்சாங்க இப்படி 5 பேரும் பிடிச்சாச்சுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, ஓகே கொடுங்க, நான் பார்க்குறேன். என்ன கஷ்டப்பட்டுருப்பேன் இதுக்காக. பாருங்க, ஸ்டாண்டு பின்னாடி மாட்டிக்கலாங்க, அப்படியே கொக்கி 2 ஆணி போட்டு மாட்டிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க, சூப்பராக. அந்த முன்னாடி இதில் கண்ணாடி தோற்று போயிருந்து தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது தெரியுமா, அது தெரியுதா? அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுங்க. பா செவன், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அந்த சில்வர் ப்ளே பட்டன் நாங்கள் அது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் சில்வர் ப்ளே பட்டன் நினச்சி கூட பார்க்கல. ஃபைனலி வாங்கியாச்சு. கண்ணப்ப நாயனார் ஐயா, இறைவா சூப்பருங்க. நீ எல்லாம் யாரா, நீ எல்லாம் வேஸ்ட்ரா அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் நானும் என்னாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அதை உருவாக்கின CEO, அந்த யூடியூப் ஃபவுண்டர் இருக்கார்ல, அவருக்கு என்னுடைய முதல் நன்றி உருத்தாக்குறேன். அதுக்கப்புறம் நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரங்க, யார் என்னன்னே தெரியாமல் உள்ளே வந்து சப்ஸ்கிரைபராக இணைஞ்சு நீங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த அளவுக்கு யூடியூப் பண்ணுறதுக்கு ஃப்ரீடமாக விட்டு என்னை இந்த லெவலில் வரைக்கும் கொண்டாந்து வச்ச, சப்போர்ட் பண்ண என் வீட்டில் என்னுடைய ஒய்ஃபு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே என்னுடைய அதுக்கு அடுத்த கடை நன்றி நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்த விட ஒவ்வொரு வீடியோவுக்கும் எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இந்த லெவலுக்கு ரீச் ஆன எனக்கு என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறு லெவல். மேலும் மேலும் வளருவோம். நம்மளுடைய வளர்ச்சியை இன்னும் போய்கிட்டே இருக்க, தடுக்கிறக்க அப்படின்லாம் சொல்ல வருமில்ல. நம்ம வளர்ச்சி யாருக்கும் தடுக்க போகிறோம். நம்ம வாட்டி நம்ம வழியில் போயிட்டுருக்குறோம். யாரும் நம்ம வளர்ச்சி தடுக்கலாம் போகிறது கிடையாது. நம்ம உள்ள ரூட்டில் போய்கிட்டே இருப்போம். சிவன் அதுக்குண்டான இதை கொடுப்பாரு. எல்லார்த்த விட ஃபைனலாக எல்லாமல்ல இத்தனை பேர்த்தையும் இத்தனை காரணகாரியங்களையும் கொண்டு வந்து சேர்த்த இத்தனைக்கும் காரணமான எங்கள் அப்பா சிவபெருமானுக்கு கோடான கோடி நன்றி உருத்தாக்குற மக்கள். சரி, ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7. டாடா பை, see you. செம்மங்க, சாதிஷ்டம்.